ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஒரு தெலுங்கு மூவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஒரு காட்டை கட்டுறாங்க. அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு பெண்ணு வழி தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு 4 பேர் ரேப் பண்ண கடத்திட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டிலேருந்து வெளியே தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவங்கள்ட்டே போய் மாட்டிக்கிட்டா. அந்த வீட்டில் மொத்தம் 4 பேர் இருந்தாங்கள்ல. ஒருத்தன் பேர் வந்து கிரி, 2வது சந்து, 3வது உள்ளவன் வந்து நாயக்கு, 4வது உள்ளவன் வந்து சிவா. ஸோ இந்த 4 பேருமே இந்த பிள்ளையை கடத்தி கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டாங்க. இந்த 4 பேரில் யார் கேங் லீடர்னு பார்த்தா இந்த கிரி தாங்க. இந்த கேங் லீடரு சொல்கிறது தாங்க இந்த 3 பேருமே கேட்பாங்க. இந்த 4 பேருமே எனி டைம் சரக்கு, ட்ரக்ஸு, சிகரெட்டு, எனி டைம் போதையில் இருப்பாங்க. இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி நிறையா பொண்ணை கடத்தி கொண்டு வந்துட்டு ரேப் பண்ணி இங்கேயே நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, என்னை ரேப் பண்ணி நீங்கள் கொலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடிமான தண்டனை கிடைக்கின்றான்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரேப் பண்ண பொண்ணுங்க எல்லாம் இங்கேயே சாவடிச்சிடுவோம், உன்னால் என்ன பண்ண முடியும்டி, அதே மாதிரி நாங்கள் உன்னைய ரேப் பண்ணி கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசங்க. இந்த மாதிரி வீடு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ போலீஸ் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ போலீஸு நீ காணாமல் போயிட்டாங்கன்னு மிஸ்ஸிங் கேஸுன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்களும் போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கெஞ்சி கேட்குறா, என்னை விட்டுருங்க. அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணனா உன்னை நான் அனுபவிச்சு அப்புறமா கொல்லுவோம். நீ கோஆப்ரேட் பண்ணலைன்னா நாங்கள் உன்னை கொலை பண்ணிட்டு தான் அப்புறமா ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசங்க. உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக ஓடுது அந்த வீட்டுக்குள்ளேயே. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அவள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுறான். அவளோட கற்பை காப்பாற்ற அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பசங்க சுடியாரையும் கிழிச்சு ட்ரெஸ் இல்லாமல் ஓட விட்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறேன். அந்த 4 பேருமே அவளை கண்டுபிடிச்சி அவளை ஆசை தீர ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணதையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு அவளை கொலை பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன சீன் பார்த்தா வேற ஒரு பொண்ணை கெச்சு போட்டு தூக்குறாங்க. இவ யாருன்னு பார்த்தா இவ தாங்க நம்ம மூவியோட ஹீரோயினி. இவ பேர் வந்து ஜனனி. இவ பைக்கில் போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை கடத்துறாங்க. அவள் பயத்தில் கத்துறா. அதை பார்த்து இவங்க கத்தாதம்மான்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவள் பேக்கில் இருந்த ஃபோனை எடுத்து யாருக்கா கால் பண்ண நினைக்கிறேன். அதை அவன் பார்த்துட்டு வாங்கி ஃபோனை தூக்கி கீழே தூக்கி போடுறான். அவளை அப்படியே அடித்து கண்ணையும் கட்டுறாங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இருந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே வழக்கம் போல் சரக்கு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போகணும்னு திங்க் பண்ணுறான். அப்புறம் அவங்க சரக்கு அடிச்சுட்டு ஆரம்பிக்கலாமான்னு அந்த பசங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி ஆரம்பிக்கலான்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு மேட்ரு சொல்கிறேன். அந்த பசங்க அது என்ன மேட்ருன்னு கேட்குறாங்க. ஹீரோனி சொல்கிறா, நீங்கள் நிறைய பண்ணுறதுனால திருப்தி கம்மியாக இருக்கும். நம்ம 2 பேரும் செக்ஸு பண்ணும்போது சொர்க்கத்தையே பார்க்கலாம், அந்தளவுக்கு சுகமாக இருக்கும். செக்ஸு பண்ணும்போது 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணும்போது தரமான சம்பவம் பண்ணலாம். அவள் சொல்கிறா, நான் உங்கள் 4 பேர் கூடயும் படுக்கிறேன், நீங்கள் 4 பேருமே நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கலாம், அதுக்கு நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஹீரோனி சொல்கிறா. ஓகேம்மா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க அந்த பசங்க. என்னால் உங்களை 4 பேருமே அட் அ டைமில் திருப்திப்படுத்த முடியாது, செக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா என் உடம்பு தாங்காது. ஸோ கஞ்சா சரக்கு எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தரணும். அப்புறம்தான் நான் உங்கள் கூட படுக்க முடியும், உங்கள் ஓட்டுக்குள்ளேயும் படுக்க முடியும். அப்போ தான் என் உடம்பு தாங்கும், நீங்கள் சொர்க்கத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வீடியோலாம் எடுக்கக்கூடாது, எல்லாம் முடிஞ்ச உடனே என்னை சிட்டிக்கு கொண்டு போய் விட்டுறணும். நான் இதை பற்றி போலீஸுக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோனி சொல்கிறா. இவங்களும் சரக்கு வாங்க சிட்டிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் 2 ரேபிஸ்ட்டும் அந்த நம்ம ஹீரோனியும் மட்டும்தான் இருக்காங்க. 2 பேரும் மட்டும் சரக்கு வாங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் சந்து பாத்ரூம் வரணும்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறான். அப்போ சிவாவும் ஹீரோனி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ சிவா ஹீரோனி முன்னாடி பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோயினி எப்படி தப்பிச்சு போகணும்னு திங்க் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியை எடுத்து சிவாவை அடிக்கிறான்னு போகிறா. சிவா அந்த கம்பியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். அப்போ சொல்கிறான், உன்னால் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போக முடியாது, வரவும் முடியாது. இந்த காட்டில் உள்ள வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சிவா சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினி சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பாத்ரூம் போன சந்து வர்றான். சிவா சொல்கிறான், இப்போ நான் பாத்ரூம் போகிறேன், நீ இவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போயிட்டான். இப்போ ஹீரோயினியும் சந்து மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஹீரோயினி சந்துவை செக்ஸியாக பார்க்குறான். சந்துவை மயக்க பார்க்குறான். ஹீரோயினி சந்துக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுறான். அதுக்கு சந்து சொல்கிறான், எனக்கு லவ்லாம் பிடிக்காது. நாங்கள் இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறது எனக்கு பிடிக்கும். லவ்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா, சந்து, நீ ஹீரோயினி மாதிரி இருக்கடா, நீ என்ன ரேப் பண்ண வேணாம்டா, நீ லவ் பண்ணுடா, அது மட்டும் போதும்டா. என் உடம்பு எல்லாமே உனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறான் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஆனால் சந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினி அவன் டிஷர்ட்டை தூக்கி அவன் அந்தரங்க உறுப்புல சந்துக்கிட்ட காட்டி அவனை மயக்கிறான். இப்போயாவது என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறா. சந்து அவள் அந்தரங்க உறுப்புல பார்த்துட்டு ஐ லவ் யூ டூன்னு சொல்லி ஓகே சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து சிவா வரான். அங்கே சந்து நம்ம ஹீரோயினையும் காணோம். சிவா வந்து தேடுறான். சந்துன்னு கூப்பிட்றான். அங்கே வீடு ஃபுல்லாக அவங்க இல்லை. சிவா வந்து அந்த வீடு ஃபுல்லாக அவங்க 2 பேர்த்தையும் தேடுறான். அவங்க 2 பேருமே இல்லை. அதனால் நம்ம சிவா வந்து ரொம்ப காண்டாகிறான். சிவா சந்துக்கு கால் பண்ணுறான். சந்து ஃபோனை எடுக்க மாட்டான். இதோட ஃபஸ்ட்டு பாட்டு முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.